சார் அமித்ஷா வெஸ்ட் பெங்கால பேசும்போது நடந்து முடிஞ்ச 380 தொகுதிகள்ல மோடி அவர்கள் 270 தொகுதியில ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற வகையில பேசியிருக்காரு. இது சாத்தியமா சார்? ஏங்க அவர் ஆசைக்கு அவர் பேசிட்டு போறாரு, விடுங்களேன். இதை பிடிச்சி இந்த மாதிரி துருவிக்கிட்டு கனவு காணுங்கள்னு சொல்லி அப்துல் கலாம் சொன்னாரு. இவர் ஒரு கனவு காணணும்னு நினைக்கிறாரு. கனவு கண்டுட்டு போட்டுமே. இதெல்லாம் பத்தி எல்லா அரசியல் கட்சியும் அப்படித்தான் பேசுவாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்தியா கூட்டணி இவங்களுக்கு மெஜாரிட்டி இது வரைக்கும் நடந்ததுலேயே இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, நாங்க மெஜாரிட்டி அடைஞ்சிட்டு பேசுவாங்க. அதெல்லாம் அடுத்து வர்ற இன்னும் 3 ஸ்டேஜ் எலெக்ஷன் இருக்கு. அதுல இருந்து டெம்போவை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக 2 குரூப்புமே பேசுவாங்க. இதை நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்கிட வேண்டியது. சார் ஏற்கனவே 400 தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு அப்ரோச் கொடுக்கறதுக்காக தான் அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ 270 தொகுதி நாங்க ஆல்ரெடி மெஜாரிட்டி க்ளோஸ் வந்துட்டோம்னு பேசுறதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு சைக்காலஜிக்கல் வார ஏற்படுத்துறதுக்காக தான் சார். அது ஒரு கேமா? இல்ல, அதை நான் தவறு குற்றம்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு அரசியல் கட்சி, அது மாதிரி ஒரு ஷோ அவங்க காமிக்கத்தான் பார்ப்பாங்க. அதை நான் தவறு அல்லது குற்றம்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன்.